ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்குறோம். ஃபைல் ஹேண்ட்லிங் இன் ஜாவா இன்வால்வ்ஸ் ரீடிங், ரைட்டிங், கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் ஃபைல்ஸ். ஃபைல் ஹேண்ட்லிங்கிறது ஒரு கிளாஸு ஜாவாவில் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு, க்ரியேட் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஃபைல் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஜாவா IO package provides the classes for this operation. இந்த ஃபைல் கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குன்னா IO பேக்கேஜ்குள்ளே இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். க்ரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபைல் ஒரு கிளாஸ்னால ஃபைல், OBJ வந்து ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸு இஸ் ஈக்குவல் டு நியூ ஃபைல் இப்படி கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம் என்னவாக இருக்கணுங்கிறத நம்ம வந்து இதுக்கு பேராமீட்டராக கொடுக்கணும். இப்போ டெஸ்ட்னு ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைல் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா TXT ஃபார்மேட், அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு, நோட் பேட் ஃபார்மேட்டு, டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்மளுக்கு க்ரியேட் பண்ண சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன ஒரு ஜிக்ஸாக் லைன் காமிக்குது அப்படின்னா, இந்த பேக்கேஜை நம்ம வந்து இன்புட் பண்ணணும். அதாவது IO பேக்கேஜ் இன்புட் பண்ணணுங்கிற மாதிரி காமிக்கும். இன்புட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த எரர் இருந்துச்சு. இதுக்கப்புறம் obj.create நியூ ஃபைல் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டுங்கிற நேமில் ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். நம்ம அது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்லேயே பார்த்துருக்கோம். அதனால் ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் கொடுத்துட்டோம்னா இந்த எக்ஸெப்ஷன் போயிடும். இது வந்து IO எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறதுனால இந்த எக்ஸெப்ஷன் அதே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து இது எந்த பாத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். திஸ் PC, லோக்கல் டிஸ்க்கு, யூசர், ஏவேக் இந்த மாதிரி இந்த பாத்தில் இருக்குது. இந்த பாத்தில் நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டுங்கிற ஒரு ஃபைல், அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகும். டெக்ஸ்ட் எடிட்டர் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகும். இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நேமில் ஒரு ஃபைல் வந்து அங்கே க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி, ஃபைல் க்ரியேட் ஆகிருக்காங்க செக் பண்ணுறதுக்காண்டி இதை வந்து ஈக்குவல்ஸ் டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த இது ஃபஸ்ட் டைம் நம்ம க்ரியேட் பண்ணோன்னா ஃபைல் க்ரியேட்டட்னு வரும். இல்லை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். நம்ம ரன் பண்ணோம், ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணதுனால அது ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கும். ரன் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டுங்கிறது. எதனால ஃபஸ்ட் டைம் ஒரு ரன் பண்ணப்போ இங்கே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை டெலிட் பண்ணுறதுன்னா மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். நான் மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபைல் க்ரியேட்டட் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு ஃபைல் க்ரியேட்டட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பாத்தில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே எந்த டேட்டாவும் இருக்காது. எதனால நம்ம எந்த டேட்டாவும் இன்புட் கொடுக்கல. எந்த டேட்டா ரைட் பண்ணாதனால அது எம்டியாக தான் இருக்கும். இப்போ 0 கேபிள் தான் இருக்குது. அதனால் எந்த டேட்டாவும் உள்ளே இல்லை. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டாவை எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் ரைட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. போயிடுச்சுன்னு ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி வைக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ஸ்ட்ரிங். இதில் வந்து பேராமீட்டர் எதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் நேமை நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எதை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா
நம்மளுக்கு அந்த பேராமீட்டரை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இம்போர்ட் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கிற கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் இதுக்கு டிஏஎஸ்ன்னு நான் அந்த ரெஃபரன்ஸ் நேம் வைக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம். இதில் இந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமோட ரெஃபரன்ஸை நம்ம வந்து உள்ள எடுக்கணும். பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். இந்த 2 கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீமில் மெத்தட்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதை வந்து தான் நம்ம வந்து டேட்டாஸ் ரைட் பண்ண போகிறோம். டிஐஎஸ் டாட் ரைட் யூடிஎஃப். இப்போ வந்து எதனால ரைட் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கோம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேராமீட்டர், நிறையா பேராமீட்டர்ஸ் வாங்குற மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் ஹேண்டில் பண்ணுறதுனால அதாவது ஸ்ட்ரிங் டேட்டாஸ் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டாஸு ப்ளஸ்ஸு அந்த யூடிஎஃப் ஃபார்மேட். எதனால நம்ம வந்து ஒரு நோட் பேடு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூடிஎஃப் மெத்தட் நம்ம கொடுக்கலாம். ஜென்ரலாகவே நோட் பேட் பார்த்திங்கன்னா யூடிஎஃப் ஃபார்மேட் தான் ஹேண்டில் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து இங்கே ரைட் யூடிஎஃப் மெத்தட் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம கொடுக்குறோம். வெல்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் வேர்டு. இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த வெல்கம்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து அங்கே வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் நம்மளுக்கு வந்து ரைட் ஆகிடும். அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி போய் செக் பண்ணிக்கணும். இங்கே வந்து இந்த சைஸ் மாறிடுச்சு. 0லேருந்து 1 KB வந்துருச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த வெல்கம்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து ரைட் ஆகிடுச்சு. இது வந்து சிங்கிள் வேர்டுனால நம்ம வந்து ஈஸியாக ரைட் பண்ணுறோம். இப்போ வந்து மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ்லாம் எப்படி இம்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அது நம்ம ஈஸியாக ஒரு ஸ்ட்ரிங் அரேவை ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு இன்புட் என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஏதோ ஸ்ட்ரிங்ஸை கொடுத்துட்டு இப்போ மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் நிறைய வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து 1 by 1 எடுத்து 1 by 1 எடுக்கிறதுக்கு இந்த ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது எந்த டேட்டானாலும் நம்ம வந்து ஸ்ட்ரிங், அதனால் இந்த ஸ்ட்ரிங் எதுலேருந்து எடுக்க போகுது, அரேலேருந்து எடுக்க போகுது. இந்த மெத்தடை இந்த ஃபார் ஈச் லூப் கொடுத்து அந்த டேட்டா 1 by 1 எஸ்எல் தான் வாங்குவோம். அந்த எஸ்எல் நம்ம உள்ளே கொடுத்துருவோம். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸையும் எடுத்து நம்ம வந்து உள்ளே ரைட் பண்ணி கொடுத்துருவோம். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் ஓப்ஸ் நம்மளுக்கு கொடுத்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸை வந்து ரைட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே இருக்க சில மெத்தட்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்காண்டி obj.exist இது கொடுத்தோன்னா இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகிருக்காங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா அதில் வந்து சில வேலை நம்ம பண்ண போகிறோம்.
அந்த ஃபைலோட நேமை வந்து நம்ம கெட் பண்ணுவோம். கெட் நேம்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை கொடுத்தோன்னா இந்த ஃபைலோட நேமை நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஃபைலோட நேமையும் கெட் பண்ணி கொடுத்துரும். test.txt நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த நேமை இங்கே நம்மளுக்கு கொடுத்துருச்சு. அதே மாதிரி பாத்து அது எந்த பாத்தில் நம்மளுக்கு வந்து இப்போ சேவ் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணுறது நம்மளால் பண்ண முடியும். இப்போ obj.getPath get absolute path இது கொடுத்தோன்னா நம்மளால் அந்த பாத்தை நம்மளால் கெட் பண்ண முடியும். இப்போ சி டிஸ்கில் லோக்கல் டிஸ்க் சியில் user/vivek/eclipse workspace இந்த மாதிரி எந்த பாத்தில் இருக்குங்கிறத நம்மளுக்கு கொடுத்துரும். இது வேறு என்ன தெரியுங்க, இதில் பர்மிஷன் செக்கிங் நம்மளால் பண்ண முடியும். ஒரு ஃபைலை நம்மளால் ரீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பர்மிஷன் செக்கிங் பண்ணிக்கலாம். ரீட் இருக்கிற மாதிரி ரைட்டும் இருக்குது. ஒரு நம்மளால் ரைட் பண்ண முடியுமா செக் பண்ணிக்கலாம். ரைட் கான்ட்ராக்ட் இது வந்து பூலியன் வேல்யூ இருக்கணும்னா நம்ம செக் பண்ணோம். நம்மளுக்கு வந்து கேன் ரைட்டுன்னு ஒரு ட்ரூ தான் இருக்கும். ரெண்டுமே ட்ரூ வந்துருக்கு. நம்ம ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். இந்த ஃபைலோட சைஸை நம்மளால் செக் பண்ண முடியும். obj.lengthனு ஒரு மெத்தட் இருக்குது. இதை கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைலோட லென்த்தை நம்ம கொடுக்கலாம். 25. இதுக்கப்புறம் இந்த ஃபைலில் நம்ம எப்படி ரைட் பண்ணுறத பார்த்தோன்னா எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மெத்தட்ஸ்லாம் நான் கொஞ்சம் எடுத்துடுறேன். இப்போ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் மாதிரியே ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது எதுக்கானு பார்த்தோன்னா ரைட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது வேண்டி ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் FIS ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஃபைலோட ஆப்ஜெக்டை நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். ஃபைலோட ஆப்ஜெக்ட்னால் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸான ஓபிஜியை நம்ம இங்கே கொடுத்துட்டு இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் வந்து பேக்கேஜ் இம்போர்ட் பண்ண சொல்லுது. ஐஓ பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கனால இம்போர்ட் பண்ணிவிட்டு டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து இங்கே வந்து டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் நியூ டேட்டா ஸ்ட்ரீம். இதில் நம்ம என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம், இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் வச்சுக்கிற ரெஃபரன்ஸ் இங்கே பாஸ் பண்ணணும். இப்போ இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமை வந்து பேக்கேஜ் இம்போர்ட் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிஐஎஸ் கொடுக்க மெத்தட்ஸ் வச்சு நம்மளால் ரைட் பண்ணணும், அதாவது ரீட் பண்ண முடியும். ரீட் யூடிஎஃப், ஏன்னா நம்ம வந்து யூடிஎஃப் ஃபார்மெட் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால ரீட் யூடிஎஃப் கொடுத்துருக்கோம். இங்கே 6 லைன் காமிக்குது. டிஓஎஸ் யூஸ் பண்ணி டிஐஎஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இங்கே டிஓஎஸ் மாற்றிடும். டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீமில் டிஓஎஸ் மாற்றிடும். இப்போ ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ
ரீட் பண்ண சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து ஜாவாங்க ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்மளுக்கு வந்து எழுதி ரீட் பண்ணுறதுக்கு ஷோ பண்ணுது. இதை வந்து இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து அது மெத்தடுக்கு போய் லூப்புக்குள்ளே dis available, அதாவது அந்த ஃபைலுக்கு டேட்டாஸ் அவைலபிளாக இருக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணலாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். 0 கிரேட்டராக இருக்க வரைக்கும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லலாம். 0 ஆயிடுச்சுன்னா அதில் எந்த டேட்டாவும் இல்லைன்னு இருக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் எடுத்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் நம்ம வெயிட் பண்ண முடியும். இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் இதெல்லாம் நம்ம கொடுத்த விட இன்புட் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ண முடியும். இதுதான் பார்த்தோன்னா ஃபைல்ஸை வந்து ரீட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம டேட்டாவை ரைட் பண்ணுறது மட்டும் ரீட் பண்ணுறது மட்டும் அடுத்து டெலீட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ஜிக்ஸாக் லைன்லாம் காமிக்கிறதுனா இது எதனால அப்படின்னா இது எல்லாமே வந்து ரிசோர்ஸ் லீக் டிஓஎஸ் நெவர் வச்சுருக்கோம். அதாவது இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சொல்லுது. இப்போ நம்ம வந்து ஸ்கேனருங்கிறது ஒரு கிளாஸு, அந்த ஸ்கேனர் கிளாஸ் ரிசோர்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட ரிசோர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமு டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். tos.close கொடுத்துட்டோம்னா அந்த ரிசோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி dis.close அந்த ரிசோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம வந்து ஃபைலை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பண்ணோம். இந்த ஃபைலில் டெலீட் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்து. இப்போ வந்து இந்த ஃபைல் டெலிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக obj.delete இந்த மெத்தடை கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து டெலீட் பண்ணி கொடுத்துரும் அந்த ஃபைலை. இப்போ நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க அந்த ஃபைலே டெலீட் ஆகும். வெளியே வந்துட்டு மறுபடியும் போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஏன்னா இங்கே நம்ம க்ரியேஷன் செட்டப்லாம் கொடுத்துருக்கனால அது க்ரியேட் ஆகுது. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். அந்த ஃபைலே பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. சிம்பிள் தான் அந்த டெலிட் ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். obj.delete கொடுத்தோன்னா அந்த ஃபைலே டெலிட் ஆகிடுச்சு. இப்போ டெலிட்டுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருக்கோங்க ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல் obj is equal to new ஃபைல், அதில் நமக்கு என்ன நேமில் ஃபைல் வேணுமோ அந்த நேமை கொடுத்துடணும். இப்போ obj.create new ஃபைல் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து நமக்கு என்ன ஃபைல் தேவையோ அந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் டெக்ஸ்ட் எடிட்டராக க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம், அதனால் டெக்ஸ்ட் எடிட்டராக க்ரியேட் ஆகும். இப்போ நமக்கு என்ன டேட்டாஸ் வேணுமோ அதை வந்து ரைட் பண்ணுறதுக்காண்டி ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து நம்ம இங்கே வந்து ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாஸை இன்புட் கொடுக்குறோம். அது மாதிரி டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீமும் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ரீட் பண்ணுறதுக்காண்டி ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமும் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமும் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறோம். டெலிட் ஃபங்க்ஷனுக்கு obj.delete கொடுத்தோம்னா டெலிட் ஆகும், அந்த ஃபைல் டெலிட் ஆகும். இப்போ வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கில் நம்ம வந்து ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் இன்புட் ஸ்ட்ரீமை வச்சு நம்ம ரைட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வேறு எதை பற்றி பார்ப்போம்.